ஹலோ மோட்டோஃபேம். ஆக்சுவலி நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம எக்கோ ஸ்போர்ட்டை வந்து ரிட்டையர் பண்ண போகிறோம், இல்லை செல் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ நாங்கள் இப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ணது கிடையாது. நீங்கள் இந்த ஷர்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து எர்டிகாவுடைய வாக் ரவுண்ட் ஒரு வீடியோ எடுக்க வந்தோம். அது வந்து யார்டுக்குள்ளே தான் எடுத்தோம். அந்த கொஞ்ச நாள் முன்னாடி அது வந்திருக்கும். அந்த வீடியோ எடுத்தது நாகர்கோவில். நாங்கள் மார்த்தாண்டது நாகர்கோவிலுக்குள்ளே வந்தோம். நாகர்கோவிலில் இருந்து அப்படி இருக்கும்போது எனக்கு மனசில் என்ன தோணுச்சதுன்னா, நம்ம இதை கொடுக்க போகிறோம்னு ஆயிடுச்சு. சரி, நம்ம இதை ஹைவே, ஏன்னா இந்த கார் எங்கள் கூட நிறைய தூரம் வந்ததே ஹைவேல தான். ஒரு ஹைவேக்கு ஒரு லாஸ்ட் ரைடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே திருநெல்வேலி டைரக்ஷனில் நாங்குநேரி வரைக்கும் வந்தோம். வந்தபோது தான் இப்படி ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஒரு தாட் வந்தது. இதில் நம்ம ஏன் எக்கோ ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணணும்னு உள்ளதையும் ஃபஸ்ட்டு சும்மா சொல்லிக்கிட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு, அப்புறம் எக்கோ ஸ்போர்ட்டோடைய அந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்கள் 4 பேருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதையும் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம ரீசன் ஏன் நம்ம வந்து இதை ரிட்டையர் பண்ணுறோம். நான் வந்து இது ஒரு ப்ரீ ஒர்ஷிப்டு ப்ராடக்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அப்படி வச்சுருந்தோம், அதை வச்சிருக்கிற ஸ்டைல்லே நம்ம இன்னொருத்தங்க கிட்ட நீட்டாகவே கொடுக்கணும். அதான் இதோடைய பர்பஸ். அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம், கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆக்சுவலி முன்னாடியே நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், மோட்டோஃபேமுக்கு தெரியும், 2022 இருந்து இந்த எக்கோ ஸ்போர்ட் நம்மளுடைய டீம் வெஹிக்கிள். அதாவது அப்ராக்சிமேட்லி 90,000 கிலோமீட்டர் வந்து எங்களை வந்து எங்கேயுமே கிவ் அப் பண்ணாமல், நாங்கள் போகாத இடங்களே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம போகாத இடமே இருக்காதுல்ல. ஃபியூ டிஸ்ட்ரிக்ஸ் சின்ன 1-2 தான் மிஸ் ஆகிருக்கலாம். அதை தவிர ஓரளவுக்கு எல்லா இடம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். கேரளா போயிருக்கோம், பெங்களூர் ஒரு 4-5 தடவை போயிருக்கோம். அப்படி எங்களை வந்து எங்கேயுமே கிவ் அப் பண்ணாமல் ஆன் டைமில் கம்ஃபர்டபுளாக, ரிலையபிளாக, எக்கனாமிக்கலாக, என்ஜாயபிளாக, மெயினாக வந்து இந்த காரை ஓட்டுறதுக்கு யாருமே ஹெசிடேட் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கி இதை ஓட்ட கிடைக்கிறதே கிடையாது. அந்த ஸ்டோரி இப்போ நம்ம டிரைவர் பேசுவார் அடுத்த பாயிண்டில். அப்படி நாங்கள் வந்து அதை அப்கீப் பண்ணி வச்சுருந்தோம். 35,000 கிலோமீட்டரில் எங்கள் கையில் வந்தது. ஆல்மோஸ்ட் 123 கிட்ட ஆக போகுது. அந்த டைமில் நம்மக்கிட்ட இவ்வளோ நாள் ஓனர்ஷிப்பில் இவ்வளோ ஏரியாவை தாண்டி வந்திருக்கோம், இவ்வளவு நாட்களை தாண்டி வந்திருக்கோம். அப்ராக்சிமேட்லி 3 இயர்ஸ் இல்லையா? 3 இயர்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குது. நம்ம வாங்கின ஸ்டோரியை சின்னதாக சொல்லுவோமா? நாங்கள் வந்து இதே மாதிரி மோட்டோ வேகனுடைய க்ரோத் வந்து ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகுது. மோட்டோ வேகனை நம்ம வந்து கொஞ்சம் கூட புஷ் பண்ணணும்னா நம்ம ட்ராவல் பண்ணணும், கண்டென்ட்டுக்காக ட்ராவல் பண்ணணும். அந்த பீரியடில் நாங்கள் மராசோவை எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். மராசோ பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட கார். அது ஒரு 35,000 கிலோமீட்டர் கிட்ட நாங்களே யூஸ் பண்ணிட்டோம். அப்போ ஒரு கட்டத்தில் இனிமேல் அவங்க வெஹிக்கிளை நம்ம போட்டு புஷ் பண்ணக்கூடாது, நமக்கு ஒரு வெஹிக்கிள் டீமுக்காக, ஏன்னா ஃபியாஸ்டா நம்மகிட்ட இருந்தது, டீமுக்காக வாங்கணும்னு சொல்லி தேடும்போது 3 வெஹிக்கிள்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம். எக்கோ ஸ்போர்ட் ஆகட்டும், எஸ்கிராஸ் ஆகட்டும், கிக்ஸ் ஆகட்டும். இதுக்காக ஒரு வீடியோ முன்னாடி பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த எக்கோ ஸ்போர்ட் இருக்குது, கடைசியில் நாங்கள் வாங்கினது இதுதான். அந்த டைமில் நாங்கள் இதை வாங்கினதுல இருந்து இந்த காரை கொடுக்கணுன்னோ இல்லை இந்த பீரியட் வரைக்கும் நாங்கள் யோசித்ததே கிடையாது. அந்த அளவுக்கு எங்கள் கூட வந்து ரிலையபிளாக இருந்தது. நம்ம எக்கோ ஸ்போர்ட்டை வந்து ஓரளவுக்கு நம்ம மோட்டோஃபேம் எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? இந்த வெஹிக்கிளோட நம்பர் ஆகட்டும், நான் ஏதாவது பார்க்கிங்கில் நின்னா கூட இந்த வண்டியை பார்த்துட்டு வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள் ஃபெமிலியர் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து எக்கோ ஸ்போர்ட் பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு நான் இவங்க ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே சொல்கிறேன். ஏன்னா நானே பேசினா நல்லா இருக்காது. இதில் நான் எல்லாருக்கூட இது எமோஷ்னலி கனெக்டட். எக்கோ ஸ்போர்ட்னு சொல்லக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் இருக்கும்போது கண்ணோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் மாதிரி, மார்க்கெட்டில் இது இருக்கும்போது முழுக்க எந்தூசியாஸ்டுக்கு மட்டும்தான் இந்த வெஹிக்கிளை பற்றி தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் த எந்தூசியாஸ்டா நார்மலாக வந்து யாருமே இதை டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஃபோர்டு வந்து இந்தியா விட்டு வெளியே போயிட்டாங்க. எக்கோ ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு யூஸ் கார் மார்க்கெட்டில் அப்படி ஒரு வேல்யூ இருக்குது. அது உருவானதே நிறைய பேர் இதை வந்து யூஸ் கார் மார்க்கெட்டில் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருக்கிறவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்கும்போது, டு பி ஃப்ராங்க், இன்னைக்கு நம்ம 2025 இருக்கோம்.
இன்னைக்கு இருக்கிற சப் 4 மீட்டர்ஸ் ஒன்று கூட இந்த கம்ப்ளீட்னஸ்ல வராது. அது வந்து நாங்கள் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்றது இல்லை, அது வச்சிருக்கிறவங்க கிட்ட யார்கிட்ட கேட்டாலுமே தெரியும். அதுக்கு ரீசன் வந்து இதோட ஸ்ட்ராங்கான சேசி, அந்த பில்டு, ஹேண்ட்லிங், பிரேக்கிங், டிவி 1.5, அந்த என்ஜின் ஆகட்டும், அப்படி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்குது, அது நம்ம கடைசியில் பேசுவோம். இப்போ நான் வந்து நம்ம இதை வாங்கின டைம் உள்ள ஸ்டோரியை வந்து எங்கேருந்து கனெக்ட் பண்ண டேனிட்ட கேட்போம். டேனிட்ட ஃபர்ஸ்ட் கேட்போம். இல்லை வாங்கின டைம் அப்பதான் அந்த டைம் தான் வந்துருந்தோம். அப்படின்னா நாங்க வந்து ஒரு 3 or 4 months தான் இருக்கும். உண்மையிலே அந்த பிளான்ல நாங்க பெருசா இல்ல. எனக்கு தெரிஞ்ச அண்ணாவும் டேனியும் தான் இருந்திருக்கு. அந்த அதுதான் வாங்குற பீரியட் இல்லையா? ஆமா, அப்ப நம்ம வந்து அந்த எஸ்கிராஸ், மிக்ஸ் அதெல்லாம் தேடிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த வாங்கின பீரியட் வந்து ரொம்ப டிஸ்கஷன்ல இருந்தது வந்து அண்ணாவும் டேனியும். ஆக்சுவலி அந்த டைம்ல நம்ம பாட்காஸ்ட் எல்லாம் பார்த்தா டேனி வந்து ஆன்சன் வந்து அவங்க தூரத்துல இருந்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறது தெரியும். அவ்வளவுதானே? ஓகே டேனி சொல்லு. நீ சொல்லி எனக்கு பெருசா நிறைய விஷயம் ஞாபகம் இல்லை. இல்ல என்னால நீ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிரைவ் வந்து ஞாபகம் இருக்கு. நான் அண்ணா ஜெரோம் அண்ணா வந்து பேக்ல இருந்தோம், டேனி டிரைவ் பண்ணிட்டு இருந்தான். அடுத்து அந்த ஃபோக்ஸ் வேகன் தானே அந்த ஒரு அண்ணா வந்து இங்க உட்காந்துட்டு இருந்தாரு. அப்போ அண்ணா வந்து வண்டியோட பிரேக்கிங், நோஸ் டிரைவ் இல்லாதது அதெல்லாம் வந்து பேக்ல இருந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து எங்க ஃபாதர்கிட்ட, அந்த ஃபாதர் மீன்ஸ் அந்த சர்ச், அந்த நம்ம ஸ்கூல்ல மேனேஜ் அந்த ஃபாதர் கரஸ்பாண்டன்ட் அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் போட்டிருந்தேன். அதுல ஒரே ஒரு வாட்டி டிராவல் பண்ணிருக்கேன். அடுத்து வந்து நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் அப்ப எனக்கு அது தெரியாது, இந்த நோஸ் டைவ் அதெல்லாம் தெரியாது. ஆனா அன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா ஒரு எஸ்யூவில வந்து இந்த ஃபீல்லாம் இருக்காது, இதெல்லாம் தெரியாது அப்படின்னு வந்து அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க ஞாபகம் இருக்கு அன்னைக்கு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிரைவ் பண்ணோம், அது திருவனந்தபுரம்ல நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ணோம். ஒரு ஸ்டோரி வச்சுக்க, பின்னாடி ஒருத்தன் ஸ்டோரி சொல்லாம எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லலாம், அவன்கிட்ட கேட்போம். நான் உண்மையில தான் சொல்லுது. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்க விஷயங்கள் என்ன இல்லைன்னா, நம்ம அந்த கார் வாங்க இருந்த பீரியட் வந்து ஞாபகம் இருக்கு. அத சொல்லு. நம்ம வேணும் கார்ஸ் தேடிட்டு இருந்தது. நம்ம ஒரு 10 கார் கிட்ட பாத்துருப்போம் மொத்தமா, எஸ்கிராஸ், கிக்ஸ். அப்போ ஒரு பாயிண்ட்ல நமக்கு ஒரு மைண்ட் செட், ஒருவேளை நீ வண்டியை கிடைக்காதோன்னு உள்ள ஒரு மைண்ட் செட்டு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு வண்டி வேணும். அது இந்த 3 கார்ஸ்ல ஏதாவது தான் வேணும். கொஞ்சமாவது நல்ல கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ல இருந்தது ஈகோ ஸ்போர்ட் மட்டும்தான். கிக்ஸ், எஸ்கிராஸ் வந்து நமக்கு அந்த கண்டிஷன்ல பார்க்க முடியல. ஆனா இது அப்பவே நமக்கு ஓவர் பிரைஸ்ட் ஆகும். இந்த காரை நம்ம பார்த்தோம், நமக்கு பட்ஜெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுனால 50,000 ரூபாய் கூட போச்சு, வெளியே போச்சு. அதனாலதான் இதை நம்ம இனிஷியலி சரி கொஞ்சம் கூட பட்ஜெட்ல கிடைக்குமான வேற ஈகோஸ் போட்டு பார்க்க தொடங்குறது. கடைசியில நம்ம அந்த 10 வண்டி தாண்டி திரும்பவும் முதல்ல 10 வந்து நின்னோம். இந்த அந்த பீரியடுக்கு வந்து இவங்க மேபி நினைச்சிருக்கலாம், நான் வந்து ஒரு விஷயத்துல கொஞ்சம் அடமண்டா இருந்தேன். அதாவது இந்த 3 வெஹிக்கிள்ஸ்லயும் பிரைமரி சாய்ஸ் வந்து எக்கோ ஸ்போர்ட்டா இருந்தது. என்னைக்காவது நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா, இப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம், யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏன் இந்த எக்கோ ஸ்போர்ட் மேல வந்து எஸ்கிராஸையோ இல்ல வந்து கிக்ஸையும் தாண்டி அன்னைக்கு மார்க்கெட்ல பிரஸ்ஸா வந்து டீசல் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஜென் கிரெட்டா கிடைக்கும், டஸ்டர் கிடைக்கும், இதெல்லாம் தாண்டி நம்ம இது வாங்கும்போது நான் மனசுல வந்து நம்ம ஹைவே டிரைவ்ஸ் போறோம், நமக்கு ஃபன் டு டிரைவா இருக்கணும், சேஃபா இருக்கணும், அந்த என்ஜினோடைய ஒரு ஃபீல் இருக்கு. அன்னைக்கு உங்களுக்கு இந்த ஃபீல் இருந்தா? எனக்கு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நான் அப்பந்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. நான் அதுக்கு முன்னாலே சேனல்ல இருந்தாலும் அப்பந்தான் இந்த கார்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணேன். ஏன்னா ஈகோ ஸ்போர்ட் பெருசா டிரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொல்லியதுதான். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஸ்டைல் வாங்கும் போது அதுதான் எனக்கு ஃப்ரீ ஸ்டைல் டிரைவ் பண்ண நீங்க சொன்ன ஒரு இதுல தான் நான் வாங்கினது. அதுக்கு பிறகுதான் இப்ப இந்த ஈகோ ஸ்போர்ட்டை விட இது வாங்கின பிறகுதான் இதை டிரைவ் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. எனக்கும் சேம் தானா, அண்ணா சொல்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ அது நம்ம இந்த கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆளுக்கு வந்து வாங்கும் போது உள்ள பாயிண்ட சொல்லி ஜெரோம் எப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஆன்சன் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு 3 months ஆன டைமில் தான் நம்ம இந்த வெஹிக்கிள்கான டிஸ்கஷன், அதுக்கப்புறம் நம்ம அந்த ராஜபாளையத்தில் ஒரு வண்டி பார்க்க போனது,
அதுல வந்து வேற 2 விஷயம். அன்னைக்கு வந்து நம்ம வேறையும் ஒரு வண்டி கூட பார்த்தோம் மதுரை பார்த்தோம். கிக்ஸ் ஒரு ஆரஞ்சு கலர் அந்த ரேஞ்ச்ல இருக்க ஒரு கிக்ஸ். அது ஆக்சுவலி இன்னொரு எக்கோ ஸ்போர்ட் பார்த்தோம். ஒரு ஒயிட் கலர் வண்டி. அது ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் தானே நம்ம பார்த்தது, ஷோரூம்ல பார்த்தோம். அப்படி அது ஒரு டிராவல்ல போயிட்டு ஒரு கேனியன் இருந்துச்சுங்க நாகர்கோவில்ல பார்த்தோம். கரெக்ட். அது வந்து வண்டி நமக்கு அது பிடிச்சிருந்தது. ஆனா அவங்க அதுக்கப்புறம் உள்ள ஃபாலோ அப் எல்லாம் வந்து ஒழுங்கா இல்ல. நாங்க அதுக்கப்புறம் கடைசியில ஃபர்ஸ்ட் பார்த்த வண்டி தான் நம்ம லாஸ்ட்லயும் எடுத்தோம். இடையில எர்ணாகுளம்ல உள்ள ஒரு ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள் வந்து இங்க கருணாகப்பள்ளி பக்கம், கொல்லம் கருணாகப்பள்ளிக்கு இடையில வந்து ஒரு கருப்பு கலர், என்னோட போன்ல இப்ப அந்த போட்டோ இருக்கு, ஞாபகம் இருக்கா? கரெக்ட். அதுக்கடுத்து ஆக்சுவலி நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நம்ம லாங் ட்ரிப்ஸ் எல்லாம் போறது மராசோல போயிட்டு இருக்கோம். அது ஒரு வேற லீக், அது ஒரு கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்ட் அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வண்டி வாங்கிட்டு நம்ம கோயம்புத்தூர் ட்ரிப் எடுத்துட்டு போவோம். அந்த வண்டி ஆக்சுவலி எடுத்துட்டு போனப்போ சிட்டிலே ஓடிட்டு இருந்த வண்டி, அப்போ 35,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்து சிட்டிலே ஓடிட்டு இருந்த வண்டி. நம்ம அது என்னன்னா நம்ம ஸ்டைலுக்கு அதை மாத்தி எடுக்கவே 2-3 லாங் ட்ரிப்ஸ் தேவைப்பட்டது. இங்க வேற ஒரு வின்ஃபாஸ்ட் நிக்குது, அது லைவ்ல எப்படி இருக்கட்டும். எங்க ஊர்ல வந்து ஒரு வின்ஃபாஸ்ட் வந்து VF7 நிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் 2 ட்ரிப்ஸுமே வந்து லோ ஃபியூல் எக்கானமி கொடுத்துட்டு இருந்து வண்டி ஓவரா ரவ் ஆகும். ஆனா அவுட்புட் வண்டி ஓவரா சவுண்ட் போட்டுட்டு இருந்ததே தவிர அவுட்புட் கொடுக்கல. ஒரு டவுட்டே வந்தது, இது ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 2 லாங் டிரைவ்லயுமே வந்து வண்டி நமக்கே கன்ஃபியூஷன் உண்டாக்குச்சு. ஏன்னா ஃபியூல் எக்கானமி ரொம்ப கம்மியா இருந்தது. அதே டைம்ல வண்டி பயங்கரமா ரவ் ஆகும், ஓவரா சவுண்ட் போட்டுட்டு இருந்தது. அண்டு 3வது லாங் டிரைவ் நம்ம போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரப்போ தான் அது அப்படி ஆர்பிஎம் எல்லாம் செட்டில் ஆகி அது அப்படியே பக்காவா ஆக்சுவலி ஃபியூல் எக்கானமி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து கூட கிடச்சி அண்ட் நம்ம கூட அப்படியே ட்ராவல் ஆரம்பிச்சு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது. இதில் ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, நான் இப்போ எந்த சீட்ல இருப்பனோ அதே சீட்ல தான் எல்லா லாங் டிரைவ்லயும் இதான் பொசிஷன். ஆக்சுவலி மொத்த எல்லாருமே மாறி மாறி ஆக்சுவலி ஆன்சன் ஓட்டுவான், டேனியும் வருவான், ஆசிரியனா மாறி இருப்பாங்க அப்படி இப்படி. பட் நான் இந்த சீட் தான். ஆனா மெயினான விஷயம் வந்து அந்த டைம்ல எனக்கு கார் ஒழுங்கா ஓட்ட தெரியாது. அண்ட் ஒழுங்கா நான் ஓட்ட கத்துக்கிட்டதே இந்த வண்டியில தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அண்டு நிறைய தூரங்கள் அண்டு இதுல இன்னொன்று வந்து நிறைய இப்போ 2000 போன வருஷம் வந்து நாங்கள் ஆகஸ்ட் 15 போன ஒரு வருஷம் ஆக போகுது. நாங்கள் கொச்சின்ல இங்கேருந்து கொச்சின் போய் நான் தாராக்ஸோட மீடியா டிரைவ் நடந்த டைம். அப்போ வந்து நாங்கள் இந்த வண்டியில் வந்து ரொம்ப ஆக்சுவலி ஒரு வித்தின் 80 ஓட்டினப்போ எங்களுக்கு ஒரு 22 வரைக்குமே வந்து மைலேஜ் கிடச்சிது, 24 வரைக்குமே கிடச்சிது மைலேஜ். நீங்கள் கோயம்புத்தூர் வழி நம்ம இல்லை கொச்சின் வந்து கோயம்புத்தூர் வழி செய்யா இருப்போம். கரெக்ட். அப்படி அல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெயினான ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஐஎக்ஸோட BMW ஐஎக்ஸோட ஒரு ஈவெண்ட் நடந்தது எங்களுக்கு. ஆக்சுவலி கன்னியாகுமரி டு ஆமாம் அது 5 ஹெரிட்டேஜ் ஸ்பாட் மீட் பண்ணுற அந்த மாதிரி. அதில் வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எங்கன்னா கன்னியாகுமரி டு ஊட்டி போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரெச். நாங்கள் இல்லையோ நமக்கு சாரி. அப்போ வந்து என்னன்னா 5 BMW iX அப்படியே போயிட்டு இருக்கு. என்னன்னா போயிட்டு இருக்கிறப்பவே வந்து பின்னாடி வந்து இதே மாதிரி ஆக்சுவலி அதோட ஒரு குட்டி வெர்ஷன் அது டிஆர்எல் போட்டுட்டு அதுக்கு கூடயே ஆக்சுவலி அது என்ன ஸ்டான்ஸ்ல பிஎம் போகுதோ அதே ஸ்டான்ஸ்ல இதுவும் கூட சேர்ந்து டிராவல் ஆச்சு. என்னன்னா நானும் ஆசிரியனாவும் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள்ல போயிட்டு இருக்கோம். அப்போ பார்க்குறப்போ வந்து எல்லா வண்டியுமே இப்படி அலைன் ஆகி அப்படியே வந்துட்டு இருக்கோம். அதுக்கு கூடயே அதே ஸ்டான்ஸ்லயே வந்துட்டு இருந்தது. அண்ட் இல்லை அதுதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு டீம் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு மெஷின் கிடையாது, இது எமோஷ்னலி கனெக்டட். அதாவது இதை பற்றி பேசினாலே எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த கூட்டத்திலே நிறைய ஸ்டோரிஸ் போட்டது வந்து அவன் தான், ஜெரோம் தான். பிட்புல்னதுக்கு ஒரு பேரெல்லாம் வச்சு அடிக்கடி என்ன வந்து அதில் டேக் பண்ணனால நானும் ஷேர் பண்ணுவேன். நிறைய பேர் நினைப்பாங்க நான் அதெல்லாம் எடுத்ததோ போட்டதோ கிடையாது, இதெல்லாம் இவங்களுடைய ஒரு பாயிண்ட் தான். ஜெரோம் சொல்லு. அண்ட் அந்த பிட்புல் கதை அது ஒரு டைம் ஹைலக்ஸோட ஒரு வீடியோ எடுக்க போனப்போ இது பின்னாடி வந்துட்டு இருந்ததோ ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். அதுல வந்து அது ஓரப்போ அப்படியே அந்த ஸ்டான்ஸ் அந்த மஸ்குலர் ஸ்டான்ஸ். இதில் ஒரு கட்டு வந்திருக்கு. என்னன்னா நம்மளோட கோப்ரோவில் தான் நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். நாங்கள் திருநெல்வேலி டைரக்ஷன்ல இருந்து நாகர்கோவில் பார்த்து போகிறதுனால பயங்கர வெயில், கோப்ரோ ஆஃப் ஆகுது. அதனால ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே நிற்கிறோம், சர்வீஸ் லைனுக்கு உள்ளே நிற்கிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் ஒரு சர்வீஸ் லைன், அதையும் ஒயிட் லைனுக்குள்ளே தான் நிற்கிறோம். அங்கே தான் ரோடு இருக்குது, ஒதுங்கி நிற்கிறோம் இந்த ஷூட் எடுக்கிற. அதனால தான் சீட் பெல்ட் எல்லாம் நான் கலத்திருக்கேன். ஜெரோம் நீ கண்டினியூ பண்ண, உன்னோட இன்டரப்ஷனுக்கு சாரி. அண்ட் ஒரு நல்ல ஒரு டிரைவர் ஆக்கின வண்டி இது.
ஆக்சுவலி எல்லா விஷயம் இந்த ஹேண்ட்லிங்னா என்னது, ம் இந்த ஃபீட்பேக்கு, அந்த ரோடோட ஆக்சுவலி கார்னர்லாம் பண்றப்போ அந்த ரோடோட ஒட்டி அந்த பள்ளி மாதிரி போகும். ம். மற்றவங்க எல்லாம் கார்னர்ல பிரேக் பண்றப்போ ம் இது உள்ளவே தெரியாது ஒன்றும். ம். அந்த மாதிரி ஏன் உனக்கு ஒரு மாதிரி தளதளக்குறது மாதிரி இருக்கு சவுண்ட் எல்லாம்? சவுண்டு தெரியல. கண் கலங்கி கண் கலங்குறதா? கோபுரோ கட்டான கேப்ல லைட்டா அது என்னன்னா ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்து உண்மை ஃபேக்ட். அது ஏன் மகா அது தெரியல. ஜெரோமுக்கு வந்து பயங்கர சென்டிமெண்டா இருக்கான். அதாவது இந்த கண்டென்ட் பிளான்டு கிடையாது. நம்ம பிளான் பண்ணி எடுத்தா கூட ஏதாவது என்னென்ன பேசணும்னு அது நம்ம நினைப்போம். அது எவ்வளவு டீப்பா ரூட்டடா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுல தெரியுது இல்லையா? சொல்லு. அண்ட் இன்னொன்று வந்து இப்போ இந்த வண்டி இந்த 2 வருஷத்துல நம்ம சாரி இந்த எடுத்து இவ்வளவு நாள்ல அதாவது ரொம்ப கம்மியா ஓடினது வந்து இந்த கிரெட்டா வந்து அந்த டைம் தான். அல்லாம வந்து இப்போ ஆசிர்னாவுக்கு அந்த கால் இதான டைம்லையும் டெய்லியுமே வந்து வண்டி ஓடிட்டு தான் இருந்தது. ஏன்னா இப்போ இந்த வண்டி வந்து க்ரூ வண்டி வந்து டேனி கிட்டேயும் ஆன்சன் கிட்டேயும் இருக்கும். டெய்லி நாங்க காலைல இந்த வண்டியில போவோம். அண்ணனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறது, திரும்ப அம்மாவை கூட்டு அங்க அவங்கள கூப்பிட்டு வர்றது, அப்படின்னு ஃபுல்லா ஓடிட்டு தான் ஓடிட்டு தான் இருக்கு. இருந்தது. நல்ல காலத்துல இருந்தது, கஷ்டமான சுச்சுவேஷன்லயும் கூட இருந்தது. அண்ட் ஒன் ஆஃப் நல்ல வண்டி. ஓகே, வேற என்ன இருக்கு அவனுக்கு? வேற ஆனா ஒண்ணு, இதெல்லாம் கழுவி மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுல ஜெரோம் தான். நாங்க மேக்சிமம் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தா அப்படி குப்பையா வந்து சேரும். இது ஒரு மூவிங் ஆஃபீஸ் இல்லை நமக்கு. எடிட்டிங் பண்ணியிருப்போம், வீடியோஸுக்கு எங்க போனாலும் இது கூட வரும். சரி, இனி டேனிட்ட கேட்போம். டேனி, நான் சிம்பிளா கேட்கறேன், நீ கொஸ்டின் கேட்கலன்னா ஆன்சர் பண்ண மாட்டேன் கரெக்டா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பேக்ட்ஸ் இருக்கு. இப்ப ஜெரோம் சொல்லலாம் பாத்தியா, உனக்கு வந்து இந்த கார் வந்து இந்த கார் கையில வந்ததுல இருந்து உனக்குள்ள என்ன சேஞ்சஸ் இந்த கார் உருவாக்கி இருக்குன்னு சொல்லு. எனக்குள்ள என்ன சேஞ்சஸ்ன்னு கேட்டா, அதான் எனக்கு இந்த கார் வந்ததும் ஃப்ரீ ஸ்டைல் வந்ததெல்லாம் அந்த ஒரு சிமிலர் டைம். அதுக்கு பிறகு தான் இது வாங்கினேன் நினைக்கிறேன். ஆமா, ஃப்ரீ ஸ்டைல் பிறகு தான் இது வாங்கினேன். அதுக்கு பிறகு தான் ஏன்னா ஃபஸ்ட்டு அதான் மோட்டாரில் வந்த ஸ்டார்டிங்கில் என்ன பிரச்சனைன்னா, எனக்கு மற்ற கார்ஸ் ஓட்ட ஒரு பயம். சப்போஸ் நம்ம போய் ஏதாவது தட்ட ஏதாவது ஆயிரும். அப்போ இந்த டிரைவ் நம்ம ரிவ்யூ பண்ணால் நான் பெருசாக டிரைவ் பண்ண மாட்டேன். அதுக்கு பிறகு இது 2 அடுத்து மராசு எல்லாம் ஓட்ட ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லா கார்ஸும் டிரைவ் பண்ண தொடங்குது. அப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன தான் அந்த ஒவ்வொரு டிஃப்ரென்சியேஷன் சொன்னாலும் அது ஒரு இது நமக்கு தெரியும், ஓ இது இப்படி இருக்கு. ஆனால் அது நமக்கு ஃபீல் பண்ண முடியாது. அது ஸ்டார்ட் ஆனது இந்த கார்ஸில் இருந்து, இது கார்னு சொல்லிடுறது இந்த கார்ஸில் இருந்து. அப்போது மெயினாக அந்த கம்பேரிசன் ஒவ்வொரு கார் டிரைவ் பண்ணும்போ இது ஒரு பெஞ்ச் மார்க். இந்த இப்போ சப் 4 மீட்டரில் இதுதான் பெஞ்ச் மார்க். இதை இனி பீட் பண்ணியதுக்கு இனி தான் கார்ஸ் என்ன தான் வந்தாலும் இதை பீட் பண்ணிய மாதிரி கார்ஸ் வரல. அந்த ஒரு டீச்சிங் வந்து அதை நான் எப்படி தெரியுமா டீச்சராக இருந்திருக்கு. அது டீச்சர்னு சொன்ன அந்த வேர்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. எப்படின்னா, ஒரு ஆளை வந்து கார் ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சனாக இருக்கணும். அவர் வந்து தன்னை வந்து பெரிய டிரைவராக நினைக்கக்கூடாது. ஆனால் அவருக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசையும் அந்த ஃபீலும் இருக்கணும்னா இந்த மெஷின் வந்து எவ்வளோ விஷயங்களை சொல்லித்தரும். அதுக்காக நான் தான் பெரிய டிரைவர்னு நான் வந்து இப்படி தான் ஓட்டுவேன்னு ஓட்டிகிட்டு இருந்தால் அது ஒரு ஃபீலிங் கொடுக்காது. ஆனால் நம்ம எப்படி வந்து கியரை ரேஷியோஸுக்கு கியர் சேஞ்ச் பண்ணோம், எப்படி ஒரு என்ஜினை வந்து அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் ஹிட் பண்ணி டார்க்கை லூஸ் பண்ணாமல் ஓட்ட முடியும், எக்கனாமிக்கலாக ஓட்ட முடியும், உள்ளே இருக்கிற பேசஞ்சருக்கு தெரியாமல் எப்படி நம்ம வந்து ஸ்பீடாக போக முடியும், அந்த ஒரு பாயிண்ட் இதில் இருக்குது. ஸ்பீடாக போக முடியும், சேஃபாக போக முடியும், இது எல்லாமே இது சொல்லி தரும். நான் இதை பற்றி பேசும்போது தான் சேஃப்டி பற்றி ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த காரில் யார் ஓட்டினாலும் யாருக்காவது பயம் இருக்குமா? பயம் இருக்காது தானே, அந்த டேங்க் லைக் ஃபீல். இன்னொன்று, நம்ம சில சிச்சுவேஷன்ஸில் இந்த கார் வந்து இன்னொரு வெஹிக்கிளாக நம்மளை ஏமாற்றி இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஒரு தடவை டேனி நம்ம திருச்சி பக்கம் வரும்போது ஒரு நாய் குறுக்கே போய் வந்து ஒரு கார்னரில் டேனி பிரேக் பண்ணான். இன்ஃபேக்ட் இதில் நமக்கு வந்து நிறைய பிரேக்கிங் நமக்கு நடந்திருக்கு. இந்த பிரேக்கிங்ல வந்து இப்படி ஆனதே கிடையாது. இத்தனைக்கு இதுல வந்து ESP கிடையாது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது, ABS வித் EBD வித் பிரேக் அசிஸ்ட், அவ்வளவுதான். ஆனா அதோடைய அந்த சேசிஸ் உடைய கண்ட்ரோல். இன்னொன்னு, இப்ப நம்ம ஃபோர்டு எடுத்தாலே இந்த ஃபிகோ ஃப்ரீ ஸ்டைல் ஆஸ்பயர் வந்து ஃபோர்டு வந்து ஒரு டவுன் கிரேடட்
ப்ராடக்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் ம் பேசுவாங்க. ம் அப்போ நம்ம வந்து ஒரு மேக்ரோ வியூவில் இப்போ 2025ல் இருந்துட்டு அதை பார்க்கும்போது அது பெருசாக ஃபீல் ஆகாது. ம் அப்படின்னா நம்ம கார்ஸாக ஓட்டியிருக்க மாட்டோம் பெருசாக. நம்ம ஒரு கெஸ்ஸில் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. ம் ஆனால் அந்த இப்போ ஃப்ரீ ஸ்டைலில் டிரைவ் பண்ணி இருந்துட்டு இதை ஓட்டும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். தெரியும். இப்போ இதுலேயும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹையர் ஆயிருக்கு, அதுலேயும் ஹையர் ஆயிருக்கு, அதில் ஆன்டி ரோலர் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே அதில் இவ்வளோ எக்யூப்டாக இருக்கு, இதில் இல்லை. இல்லை. ம் இப்போ உள்ள பல கார்ஸில் இதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸில் இதெல்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது, இதில் எதுவுமே கிடையாது. ம் ஆனால் இதுக்கு ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், இதுக்கு இதாகட்டும், அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அப்போ ஒருத்தர் வந்து 2008லேருந்து 15 வரைக்கும் உள்ள ஃபோர்டை ஓட்டிட்டு அவர்கிட்ட போய் இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஃபிகோ ஆஸ்பேரை கொடுத்தா அது வந்து டவுன் கிரேடு தான். ம் இப்போ உள்ள ஹேட்ச்பேக்ஸை கம்பேர் பண்ணும்போது டவுன் கிரேடு கிடையாது. கண்டிப்பா. ஆனால் அது வந்து இது அதனால தான் இந்த கார் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ம் மோட்டோ வேகனுக்கு இந்த கார் வந்து எப்படி ஸ்பெஷல்னு நினைக்க? அது ஆன்சர் நானா சொல்ல ஆன்சர். அந்த மைக்கை வாங்க. இல்ல மோட்டோ வேகனுக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. ம் இல்லை இப்போ இல்லை உனக்கு எப்படி ஸ்பெஷல் சொல்லு. எனக்கு வந்து நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம குளோபல் ஃபியஸ்டா இருக்குல்ல, ம் அது குளோபல் ஃபியஸ்டாவை நிறைய ஓட்டி வந்து குளோபல் ஃபியஸ்டா வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. பெஞ்ச் மார்க்னா அதான் எனக்கு ஃபேவரட் கார். ம் இப்போ அப்படிதான் இது வரைக்கும் ஓட்டினதுலேயே வந்து பெஸ்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை தான் நான் சொல்லுவேன். ம் ஆனாலும் அந்த ஃபியஸ்டாவை கூட கம்பேர் பண்ணாலும் இதை நான் ஒரு ஸ்டெப் மேலே சொல்லுவேன். அது ஏன்னா இப்போ ஃபியஸ்டா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா அது ஒரு செடானு கீழே இருக்கு, ஏரோடைனமிக்ஸ் அது அப்படி அதனால அது அந்த மாதிரி பிஹேவ் பண்றது வந்து ஒரு அது சர்ப்ரைஸ். நியாயமானதுதான். அதனால அதுல ஒரு இது கிடையாது நமக்கு, அது அப்படி பண்ணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல. இப்போ இது வந்து அந்த ஜொரோமனதுனால நம்ம அந்த BMW ஈவெண்ட்டுக்கு போனோம்னு அந்த ட்ரிப் வந்து கன்னியாகுமரியில இருந்து ஊட்டி வரைக்கும் நான் தான் இந்த காரை ஓட்டினேன். அந்த ஊட்டி ஹில்ஸ்ல வந்து இது வந்து செடான் மாதிரி போகும், செடான் கூட கிடையாது, ஹேட்ச்பேக் மாதிரி போகும். ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு நம்ம அந்த ஸ்லோப் டவுன் ஹில் வந்துட்டு இருக்கோம். அப்போ நீங்க வந்து முன்னாடி போயிட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லோப்ல இதுல வந்து ஒரு 60-70 தான் வந்துட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு வந்து நீங்க வந்து லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு அந்த சைடு வந்து ஸ்லோப்பு அதுல வந்து நிறுத்திட்டு இருந்தீங்க. அப்போ 2 காருக்கு நடுவில் ஒரு ஸ்பாட் மட்டும் இருந்து நான் வந்து அப்படின்னா வண்டி ஸ்லோ பண்ணலன்னா வந்த இதுல வந்து அப்படியே வந்து பார்க் பண்ணேன். வேற ரிவர்ஸோ எதுவுமே எடுக்காது, அப்படியே வந்து அதுலயே வந்து எனக்கு எப்படி அப்படி கான்ஃபிடன்ஸ் வந்து இல்ல அவருக்கு அந்த காரோட வந்து அது அடுத்து அந்த ட்ரிப்ல ஐ மீன் அந்த கார்னர்ஸ், அதுல பிரேக்கிங், ஹில்ல பிரேக்கிங், அதுக்கப்புறம் இதோட அந்த என்ஜின் பிரேக்கிங் கியர் வச்சு நம்ம இது பண்றது, அடுத்து நம்ம சிட்டிக்குள்ள செகண்ட் கியர் போட்டு ஓவர்டேக் பண்றது, ஹைவேல 3rd கியர் போட்டு ஓவர்டேக் பண்றது அப்படின்னு நிறைய இருக்கு. அதாவது இந்த கண்டென்ட்ல வந்து இவங்க எல்லாம் பேசுறதோடைய ஒரு பாயிண்ட நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த காருக்கான கண்டென்ட்டை தாண்டி நீங்க வந்து மோட்டோ வேகன்ல இன்னைக்கு நாங்க கண்டென்ட் பண்றதுல ஒப்பீனியன்ஸ் ஆகட்டும், கண்டென்ட் பண்றதுல எங்களுடைய டிஸ்கஷன்ஸ் ஆகட்டும், இல்லை நாங்கள் வந்து சில கம்பேரிசனுக்காக நாங்கள் பேசும்போது இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய நாலேஜை ரைஸ் பண்ணதில் இந்த கார் ஒரு ரீசன். அது வந்து அவங்க இல்லைன்னு சொன்னாலும் நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு பெஞ்ச் மார்க். டேன் ஏதோ சொல்ல வரேன், அது ஒரு பெஞ்ச் மார்க். இப்போ ஈகோ ஸ்போர்ட்டை நம்ம எடுத்தா sub-4 மீட்டர் ஆகட்டும், மிட் சைஸ் ஆகட்டும், இந்த 2 செக்மெண்ட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த காரை டிரைவ் பண்ணிருக்கு. கரெக்ட். இப்போ ஹேட்ச்பேக் செடான்ஸ் வந்து வேற, அதை நம்ம இதுல கம்பேர் பண்ண முடியாது. இந்த கார்ஸ்ல தான் இன்ஜினியரிங் நிறைய உள்ளால வரணும். அது இப்போ இவ்வளோ காம்ப்ளெக்ஸான இன்ஜினியரிங் இவங்க பண்ணும்போது அந்த காலத்துல இவங்க எப்படி இந்த சிம்பிள் இன்ஜினியர் ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் பேசிக்கான கார்னர் பிரேக்கிங் சிஸ்டம் இல்லை, ESP இல்லை, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லை, ரியரில் வந்து சாதா ஒரு 2-speed மேக்ஸில் தான், முழுக்க மெக்கானிக்கலி ப்ராப்பர் ப்ரொப்போர்ஷன்ஸில் எல்லாம் பில்டு பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ண ஒரு கார். இல்லை இத்தனைக்கு இது sub-4 மீட்டரா பில்டு பண்ணதும் கிடையாது. கிடையாது. ஒரு
பெரிய காரை சாப் பண்ணி தான் இந்த சைஸ்லயும் கொண்டு ஆமா. வந்திருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னுள்ளதுதான் அது அந்த சேசிஸ் அந்த B299 ஆகலாம், ப்ளஸ் வந்து அந்த ஃபோர்டோடைய டிபிக்கல் இன்ஜினியர். இன்னொன்னு என்னன்னா, இந்த பேக்ல நம்ம இந்த டயர் வந்து மஹேந்திரா கார்ஸ்ல பார்த்திருப்போம். அதுக்கு அந்த பாக்ஸி டிசைன். இது நம்ம கன்வென்ஷனல் இப்போ ஒரு கைலாக்ல இந்த டயரை எடுத்து வச்சா எப்படி இருக்கு? அது எப்படி இதுக்கு செட் ஆச்சுன்னு அது ஒரு ஸ்டைல் மத்திய மோனோகாக்ஸ்ல இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிசைன். இன்ஃபேக்ட் அது இன்ஜினியரிங்லேயே ஒரு ஆப்ஷன். ரியர்ல நம்மளுடைய லேன் சேஞ்சஸ்ல எல்லாம் அது ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ற ஒரு வெயிட் வரும். டவுன் ஃபோர்ஸுக்கான ஒரு பாயிண்ட் அதுல இருக்கு. என்ஜின் வெயிட் இதுவும் கொஞ்சம் பேலன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட் ஆகும். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய டிரைவிங்கை எந்த ஸ்டைலில் இது சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம். அண்ணா வந்து பர்சனலி என்ன லெவலுக்கு நம்மள இந்த கார் ஆக்கியிருக்குன்னு ஒன்று கேட்டலாம். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ரிவ்யூ பண்ற கார்ஸ்ல வந்து இப்போ நம்ம மாறி மாறி ஓட்டுறதுல நீங்க 2 பேரும் கூட அட்ஜஸ்ட் ஆவீங்க. இப்ப இருக்க காரோட சரி இது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அது இப்படி டேனி நிறைய சண்டை எல்லாம் போடும். நிறைய இல்ல இந்த ஜென் அப்படிதான் நீ இதை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வந்து இல்ல மேக்சிமம் 95% ரிவ்யூல அந்த கார் ஓட்டிட்டு இதுதான் கார் அப்படின்னு நான் வந்து அதாவது என்னன்னா, நீங்க வந்து ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்துட்டு ஃபோன் பேசுனா நான் இவங்ககிட்ட சத்தம் போடுவேன், கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடான்னு சொல்லி. ஏன்னா இவங்க அது மெயினாக டேனி ஆன்சன் தான். ரீசெண்டாக ஒரு ஃப்ளூயிடிக் வெர்னாவோட ஒரு கதையை ஒரு 5 நாள் சண்டை போட்டாரு அந்த கோயம்புத்தூர் ட்ரிப்பில். இப்படி டாபிக்ஸ் வந்து டெய்லி. ஆனால் அந்த டிஸ்கஷன்ஸில் எல்லாத்துலேயுமே பொருள் இருக்கும், ஒரு கண்டென்ட் இருக்கும். ஆனால் அதில் இந்த காரை ஆன்சன் கம்பேர் பண்ணி அவன் அக்ரியே பண்ண மாட்டான், இது இப்படி இல்லையே இப்படி வச்சா நல்லா இருக்குமே. அது உண்மை தானே. அந்த BMW iX ஈவெண்ட் நம்ம பண்ணப்போ நான் இந்த கார் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருப்பேன். அதுக்கு முன்னே இல்ல நீங்க வந்து ஓட்டிட்டு போனீங்க. அடுத்து நான் ஏதோ ஒரு இடத்துல வச்சு வாங்கிட்டு ஊட்டி நம்ம கிளைம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டினேன். ஓகே, எனக்கு iX எனக்கு பிடிக்காம இதுல வந்தாச்சு. அடுத்து நம்ம ஹில்ஸ் ஏறணும். iX ஓட்டுனது ஹில்ஸ் ஏறிட்டு அண்ணன் வந்து ஒரு கொஞ்ச நேரம் இந்த கார் ஓட்டுச்சு. அப்ப அண்ணன் என்ன சொல்லிச்சுன்னு ஞாபகம் இருக்கா? நானும் டேனியும் அதுல வந்தோம். 12 லட்சம் ரூபாய் கார்ல இருக்கிறது கூட அந்த 1.5 கோடி கார்ல அதுதான் இந்த கார். அதான் சரி. அப்படி அதாவது இப்ப நான் வந்து நிறைய இடத்துல இதை சொல்லியிருப்பேன். அன்னைக்கெல்லாம் இது நான் தேவையில்லாம ஓவரா ஹைப் பண்ணது மாதிரி நிறைய பேர் நினைச்சிருந்துருக்கலாம். என்னுடைய கார் லைஃப்ல வந்து பிளாக் ஃபியஸ்டா அது வந்து என்னை எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ண வச்சது, கம்பேர் பண்ண வச்சது, இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே என்னை டீப்பாக கொண்டு போக வச்சு. அதாவது டீப் டைவே வந்து அந்த காரில் இருந்து கிடச்சதான். நீ கம்பேர் பண்ணணும்னா எந்த ப்ராடக்ட் என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான அந்த நாலேஜை நமக்கு கொடுத்தது. அதே மாதிரி நான் வந்து இவங்களை அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, இவங்க கோயிங் ஃபார்வேர்ட் லைஃப்பில் நீ என்ன கார்ஸ் ஓட்டினாலும் ஒரு ஃபவுண்டேஷனில் இந்த கார் இருக்கும். நிறைய கார்ஸ் இருக்குது, இப்போ உங்கள் லைஃப்பில் நிறைய கார்ஸ் இருந்தாலும் இது இப்ப கடைசியில போர்டுக்கு ஏதோ ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அத பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்ப இருக்கிற எல்லாம் செடான்ஸ் அப்படின்னா பட்ஜெட்ல இருக்குல்ல, செடான்ஸ் ஹேட்ச்பேக் வரைக்கும் இது வந்து இந்த எஸ்யூவி வந்து மோஸ்ட் டைனாமிக்லி சார்ட்டட் கார். கண்டிப்பா இப்ப இருக்கிற செடான்ஸ் கம்பேர் பண்ணாலும் இப்ப கரண்டா இருக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன், சாசி எல்லாத்துலயுமே, அதாவது என்ஜின் எல்லாம் சேர்த்து. ஆமா, அதுக்கு முன்னாடி வேற ப்ராடக்ட்டே இல்ல. நியூட்ரல் தான். இல்ல பெர்ஃபார்மன்ஸ்னா இதோட பவர்ஃபுல்லான என்ஜின்ஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம இத வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலண்டா ஓட்ட முடியும். ஓகே, அடுத்து ஒரு விஷயம் சொல்லணும். இவ்வளவு நம்ம பேசணும் பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஃபன் டு டிரைவ், இது எல்லாமே ஃபன் டு டிரைவ் தான். நம்ம இவ்வளோ நேரம் சொன்னது எமோஷ்னலி கனெக்டடாக இருக்குது, ஜாய் ஆஃப் டிரைவிங் இருக்குது. ஆன்சன் வந்து இந்த சீட்டை விட்டு எழும்பாததுக்கு ரீசன் என்னது கேட்கணும் இல்லை? ஆன்சனோட அம்மா, என்னுடைய மேம், அவங்க ஃபிசிக்ஸ் டீச்சர் என்னோட ஸ்கூல் டேஸில். அவங்க வந்து ஒவ்வொரு தடவை வந்து நாங்கள் ஏதாவது லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுக்கும்போது நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் வைங்கன்னு சொல்லுவான். நான் ஒரு நாளைக்கு லாஜிக்கலி வந்துட்டு கேட்டேன், அது எப்படின்னா எனக்கு ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு இது என்ன ஃபீல் ஆகும்னா, அவங்க என்ன நினைப்பாங்க,
எப்போ இவனை வச்சே நம்ம ஓட்ட வைக்கிறோமோன்னு நினைப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் இருந்து. அவங்க அப்படி கேட்டிருக்காங்களா, இல்லை நீ ஏன் இந்த சீட்டை விட்டு மாற மாட்டேங்கிற? இல்லை, அவங்க கேட்டிருக்காங்க, என்ன நீ தான் எப்போ வண்டி ஓட்டுவேன்னு கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, ஏன்னா அது ஓட்டுறது பிடிக்காதனால இருப்பேன்னு. அது ஏன் மாற மாட்டேன்னா தெரியல, அது ஒரு வித்தியாசமான சோனில் இருக்கும் அங்கே. அதாவது ரீசன் மேக்ஸிமம் வந்து நம்ம ஹைவே டிரைவ்ல வந்து டிரைவ்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கனால நம்ம பேசினாலும் நிறைய டாபிக்ஸ்ல நான் வந்து ஆப்சன்ஸாக தான் இருப்பேன். அது இப்படி இருக்காது, ஏன்னா வண்டியிலே இருப்பான். அது நல்லா இருக்கும். அடுத்து இப்போ உங்களுடைய கார் பையிங் இதுக்கு இந்த கார் ஏதாவது வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சா? இது என்ன நான் கேள்வி. மொத்தம் ஒருத்தர் இப்போ ஒரு ஆஸ்பயர் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இல்லைண்ணா, அது இப்போ வந்து நான் வந்து எஸ் வாங்கினதுக்கு வந்து நான் அப்படி டிசிஷன் எடுத்து வாங்கினது கிடையாது. எனக்கு வந்து குளோபல் ஃபியஸ்டா வாங்கணும்னு ஆசை இருந்தது. அப்படின்னா அதோட நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல ஆசை இருந்தேன். ஆனால் இப்போ என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இதை வாங்கி அந்த எஸ்ஸுக்கு பக்கத்தில் அப்படியே விட்டுருப்பேன் வீட்டில். வாங்குறியா? சும்மா தான் வாங்கலாம். இவங்க அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய லாயல் பீப்புளுக்கு வந்து கார்ஸ் கொடுக்குற கதையை டேனி சொல்லுவான் அடிக்கடி. அது எங்களுக்கு எப்போ கார் வாங்கி தருவீங்க? நான் தான் சொல்லுவேன், கம்பெனி இப்போ போகிற போக்கு கார்லாம் வாங்க முடியாது. இந்த காரை கொடுக்கறதுல வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லாத பர்சன் தான் நான் தான் இருப்பாங்க நம்ம 4 பேரில். அது உண்மைதான், அது எனக்கு தெரியும். என்னன்னா டேனி, உன்னோட பாயிண்ட் என்னது பையிங்ல? அதை கூட சொல்லிட்டு இது பண்ணுவோம் இல்லையா? இப்ப ஏன் திருப்பி ஒரு ஆஸ்பயர் பெரியப்பா பெரியப்பா வாங்கினதுன்னு சொன்ன கதை வந்து பெரியப்பா வாங்கினது டேனி வாங்கின மாதிரி அப்படிதானே? வந்து டோட்டலா 10 கிலோமீட்டர்ஸ் ஒட்டி இருக்காரு. அதுலதான் டேனி வந்து ஒரு 1000 ஃபர்ஸ்ட் நாளே 500 ஆச்சு. அது ஏன் வேற எவ்வளவு வண்டி இருந்து மார்க்கெட்ல? பெரியப்பா கேட்டா என்ன ஏதாவது நினைப்பாரு. அவர் எல்லா வீடியோ பாப்பாரு, எல்லா பாட்காஸ்டும் கேட்பாரு. இல்ல ஆஸ்பயர் பிளான் பண்ணி வாங்கினது கிடையாது, அது அமைஞ்சது. நம்ம நைட்டு பேசுனதுனால எனக்கு தெரியும், அது ஆஸ்பயருக்காக நீங்க பிளானே பண்ணல. அதுதான் சில விஷயங்கள் அமையும். இப்போ நம்மளுடைய அடுத்த கண்டென்ட்டும் நம்ம பிளான் பண்ணது இல்லை, அது அமையும். அது இயற்கையா அமைகிற ஒரு விஷயம். இல்லை ஆஸ்பயர் வாங்கினது வந்து உண்மையிலே நம்ம நல்ல ஃபோர்டு யூஸ்ல பார்த்து நிறைய நாள் ஆச்சு. அப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நாங்க சும்மா போய் பார்த்தோம். அது நல்லா இருந்ததுனால தான் வாங்கினது. அந்த அந்த நல்ல ஒரு வண்டி கிடைச்சி வாங்கினோம். அப்போது நமக்கு ரொம்ப லெங்க்தியாக போகிறோமோ, அப்போது மெயின்டெனன்ஸ் கூட நம்ம சொல்லிடுவோம். ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான மெயின்டெனன்ஸ். மோட்டோ வேகன் அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த நேரம். டு பி ஃப்ராங்க் வந்து இன்னொரு காரை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மோட்டோ வேகனுக்கு அப்போ கிடையாது. ஏன்னா என்கிட்ட ஒரு பர்சனல் ஃபியஸ்டா இருக்குது, நம்ம இதை கூட அடிஷ்னலாக வாங்குகிறோம், இதை நம்ம எப்படி செலவு பண்ணுவோம், இது என்ன செலவு வைக்கணும்னு எல்லாம் பயம் இருந்தது. ஆனால் உண்மை சொன்னால் அப்படி ஒரு செலவுமே அதை வைக்கல. நம்ம ஒரு 3 மாச கேப்ல எல்லாம் சர்வீஸ் பண்ணிருக்கோம். ஆமா, சர்வீஸ் பண்ணி திரும்ப 2023 நினைக்கிறேன். அது 2 மாச கேப்ல சர்வீஸ் பண்ணி அடுத்து 3வது மாசம் அந்த மந்த் ஃபுல்லாவே வந்து டிரைவா தான். அது சும்மா மதுரை அங்க இங்க எல்லாம் ஓடிட்டே இருந்தது வண்டி. 9 டைம்ஸ் வந்து நம்ம 10,000 சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஆவரேஜா 4,500 இருந்து 6,000 ரூபாய்க்குள்ள வரும் மாறி மாறி. நிறைய மாற்றினது பிரேக் ரோட்டர் தான். அது இந்த டிரைவிங் பேட்டர்னால, மற்றபடி வேற எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. இல்லை சார், கிளட்ச் வந்து நம்ம ஸ்டாக் கிளட்ச் தான் ஓடிட்டு இருந்தது. இப்போ 10,000 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் மாற்றினோம். டைமிங் செட்டெல்லாம் இப்போ மாற்றினோம். நாங்கள் வந்து இதை விற்கணும்னு நினச்சி அப்படி நாங்கள் இதே பண்ணலை. ஆனால் நம்ம நீட்டாக வேலை செஞ்சு டைமிங் செட்டை எல்லா ஷெட்யூல்டு சர்வீஸையும் முடிச்சு தான் நம்ம ஒரு எந்தூசியாஸ்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு நினைக்கிறோம். பேசிகிட்டு இருக்கோம், கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்குறோன்னு உள்ளதை கூட நம்ம சொல்லிட்டு வந்து இது பண்ணுவோம். அதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, சவுண்டு நல்லா இருக்கும்போதே நம்ம பாட்டை நிறுத்தணும்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தங்க உன் வாய்ஸ் போயிடுச்சு நீ பாடக்கூடாதுன்னு சொன்னால் அது கேவலம். நம்மளுடைய லெவலில் நம்ம தெரியணும். இதை மாதிரி தான் ஒரு வெஹிக்கிளை நம்ம வந்து மோசமாகி அதோடைய எண்டுக்கு அதை ஸ்ட்ரெச் பண்ணாமல், இது ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஆனால் இதை வந்து நம்ம இனிமேயும் ஹைவேல போட்டு ஓட்டினோன்னா அது நாளைக்கு ஒரு ஆள் கையில் போகும்போது அவருக்கு அது பெருசாக பிரயோஜனப்படாது. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, எங்களுக்கு வந்து நம்ம இந்த கோயம்புத்தூர் ட்ரிப்பெல்லாம் நம்ம வந்து 6 நாள் இல்லையா,
ஒரு 6 days எல்லாம் கண்டென்ட்டுக்கு போகிறோம்னா எங்களுக்கு இதோட பூட் ஆகட்டும், நாங்கள் இந்த லோடிங் பேடெல்லாம் எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு இவ்வளோத்துக்கு உள்ள தேவையில்லை, ஆம்ரெஸ்ட் ஃபுல்லாக பேக் இருக்கும். எங்களுக்கு வந்து நம்ம போன்றோட அந்த இதெல்லாம் ட்ரைபாடெல்லாம் எடுத்துகிட்டு போகலன்னு நினைக்கிறேன், அப்படி தானே, அதெல்லாம் வைக்க இடம் இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு பூட் ஒன்று. அடுத்து வந்து சரி நம்ம ஒரு கொஞ்சம் கூட பெரிய சைஸ் ஒரு கார் இல்லையா, நம்ம வச்சிருந்தாலே எப்படி ஒரு வருஷத்துல திரும்ப ஒரு 40 ஆவரேஜா 35,000 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜா ஓடும். அதுவும் இப்போ வந்து அந்த கிரெட்டா இங்க கையில இருந்ததுனால ஒரு 5000 கிலோமீட்டர் கம்மியாச்சு, இல்லைன்னா அது அவ்வளோ ஓடி இருக்கும். அதனாலதான் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்றோம். அது வந்து நம்ம இதை கொடுக்கணும்னு மனசு இல்லை, ஆனா 3 வருஷம் நம்ம முதல்ல டார்கெட் வச்சிருந்தோம், அப்படிதானே? 3 வருஷத்துல 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டணும்னு நம்ம நினைச்சிருந்தோம். ஓட்டணும் மீன்ஸ் அந்த பீரியடை வச்சு. அதுக்கு முந்தின வருஷம் ஒரு வருஷத்துல 34,000 சம்திங் கிட்ட அந்த மராசோ ஓட்டணும். ஆனா அது ஒரு மெமரினா அதை விடக்கு இது இன்னொரு ஸ்டைல். ஆனா நான் ஓப்பனா என்ன சொல்லுவேன்னா, நம்ம மோட்டோ வேகனுடைய கண்டென்ட் நம்ம எடுக்க ஆரம்பிச்சதுல நம்மளுடைய டிராவல்ல நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கு ஒரு டே ப்ரொடக்ஷனுக்கு. ஆனா அதை நம்ம தைரியமா பண்றதுக்கு இந்த வெஹிக்கிள் ஒரு ரீசன். ஏன்னா வெஹிக்கிளோடைய தொல்லை எங்களுக்கு இருந்ததே கிடையாது. எங்க கொண்டு விட்டாலும் அது ஸ்டார்ட் ஆக ஹெசிடேட் ஆனதில்லை, வழியில எங்கேயும் ரிப்பேர் ஆகி நின்னதில்லை. ஒரு தடவை நம்ம வரும்போது ஒரு கல் அடிச்சு மட்டும் தான் பஞ்சர் ஆச்சு. ஆக்சுவலி அது பஞ்சர் ஆனப்போ கூட நம்ம எல்லாம் இறங்கி வந்துட்டு இருந்தோம், பெட்ரோல் பல்க்ல நிறுத்துறப்பதான் சொன்னாங்க இப்படி பஞ்சர் ஆயிருக்குன்னு சொல்லி. அப்படி மற்றபடி ஒரு நல்ல வெஹிக்கிள். அதுதான் இதோடைய ஸ்டோரி. அதாவது இந்த ரிட்டையர்மெண்ட் இல்லை ஃபேர்வெல்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா, இனிமேல் நம்ம இந்த வெஹிக்கிள் பார்த்தாலும் அது நல்ல கையில் ஓடிட்டு இருக்குன்னு தெரியும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். என்னுடைய பழைய ஃபியாஸ்டா வந்து ரீசன்ட்லி என்னுடைய கசின் சாங்கி அண்ணா வந்து ஒருத்தங்க கிட்ட இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாரு. நான் நைட்டு தூங்கப்படுத்த பிறகு கூட அன்னைக்கு பகலை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு திருப்பி அவன் எனக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம், சரி நம்மகிட்ட இருந்த கார் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி நாளைக்கு மேபி நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு நான் மட்டும் இந்த சென்டிமெண்ட்டை கொண்டு நடந்தேன், இன்னைக்கு நான் கூட்டத்தில் ஒரு 3 பேரை கூட சேர்த்து வச்சிருக்கேன். எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு விஷயம் இருக்கு, அப்படிதானே? தானி வேற என்ன? எனக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒன்று என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து யாராச்சும் என்ன இன்னொரு 3-4 இயர்ஸ்ல இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்து நல்ல கண்டிஷன்ல வந்து வாய்ப்பு இல்லை. இல்ல 3-4 இயர்ஸ்லயாவது ஏதாவது வண்டி பார்க்கலாம், அதுக்கு பிறகு இல்ல. அதனால வந்து யார் ஃப்ரெண்ட்ஸோட வண்டியோ ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அதை வாய்ப்பை உருவாக்கியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும், இந்த வண்டியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மேபி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது அது கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது, கொஞ்சம் தூரம் ஓட்டணும், அதை புரிஞ்சுக்கிடணும். ஆமா, நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்து வச்சிருக்கோம். நாங்கள் கொஞ்ச நாளாகவே இதுக்கு பேக்கில் தேடுறோம். அதில் என்ன வெஹிக்கிளாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. என்னன்னா அவங்க ஒரு வெஹிக்கிள் கெஸ் பண்ணுவாங்க, அந்த வெஹிக்கிள் கிடையாது. என்னடா இப்படி அவங்க கெஸ் பண்ணுற வெஹிக்கிள் கிடையாது, ஆனால் கெஸ் பண்ணுங்க. சரி, இது நம்ம மோட்டோ ஃபேமுக்கு இந்த எக்ஸசைஸ் நமக்கு கொடுத்தாச்சு. ஆனால் ரேண்டமா சிலவங்க போய் இதை வந்து பார்த்துட்டு நம்மளை நேரம் திட்டி கமெண்ட்ஸ் போட்டிருக்கலாம், என்னடா ஒரு வண்டி விற்கிறதுக்கு இவ்வளோ கதை பேசுறீங்களான்னு. அப்படி யாராவது நினைக்கிறீங்கன்னா, கார்ஸ் வந்து எவ்வளவு பெரிய விஷயம். இது செல் பண்ண பிறகு இந்த வீடியோ போடுவோம். அதான் செல் பண்றதுக்காக இந்த வீடியோ போடுறது இல்ல அண்ணா அப்படி சொல்லல, நம்ம இந்த வண்டியை செல் பண்ணதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்ல வருது. இல்ல ஆளு என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் ஒரு கண்டென்ட் தான் நினைப்பாங்க. சிலவங்க வீடியோ போடுவாங்கல்ல, எங்க டைம் அவ்வளவு வேஸ்டா போச்சா உனக்கெல்லாம், சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்குது. இது அப்படியெல்லாம் கிடையாது. இது ஒரு நம்மளுடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பதிவு பண்றோம்னா ஒரு சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மோட்டோ வேகனுக்கு இது ஒரு பிராண்ட் வேல்யூ கொடுத்தக்கூடிய, பிராண்ட் வேல்யூன்னு சொல்றத வரைக்கும் மோட்டோ வேகனோட வெஹிக்கிளா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச லெவலுக்கு ஒரு வெஹிக்கிளா இருந்தது. நம்ம முன்னாடி க்ரூன் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தோம். அது எப்படின்னா தெரியாம இருக்கிறவங்களையும் தெரிய வச்சு அவங்கள நம்ம கூட விரட்டுறதுக்கெல்லாம் ஒரு வழிவகுத்துன்னு சொல்லி தான் அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம், எடுத்தோம். அப்படி ஒரு கூட்டத்தில் எங்கே வேணாலும் கொண்டு விடலாம். என்ன ஒரே ஒரு இதாக இருந்தது, கேரளா வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவ் தான் நிறைய பேர் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. க்ளோஸ் பண்ணலாமா? தானி வேற எதாவது இருக்கா?
ஜெரோம் என்னது ஆன்சனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கூட இருக்கும். சரி, ஓகே. இதுதான் எங்களுடைய இந்த எக்கோ ஸ்போர்ட் பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. அது எல்லாரோடையும் ஒரு மனதளவில் கனெக்டிவிட்டியாக இருந்தது. ஒரு சாலிடான ஒரு ஒர்க் ஹவுஸ். நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லல, ஏன் எக்ஸ்பீரியன்ஸை தனியாக நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதாவது நான் என்ன சொல்லணும்னா, என்னுடைய மனசுல என்ன இருக்கு அதெல்லாம் நீங்க சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இல்ல உங்களுக்கு ஏதாவது இல்லை, எனக்கு என்னன்னா நான் வந்து ப்ரௌன் ஃபியஸ்டாவை வந்து என்னுடைய ஃபாலில் என்னுடைய கம்பேனியனாக நான் பேசுகிறேன். அதாவது ஃபாலில் வந்து என் கூட ட்ராவல் பண்ண ஒரு இன்விசிபிள் பர்சன். அது எப்படின்னா, என்னுடைய க்ரை, என்னுடைய ஆகனி, என்னுடைய புலம்பல்கள் எல்லாம் கேட்ட ஒரு வெஹிக்கிள். நம்ம எங்கேயோ அதை பேசியிருக்கேன். ஆனால் இந்த வெஹிக்கிள் என்னென்னா, நம்மளுடைய அடுத்த கட்டத்தில் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து நம்மளாக உருவாக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்தில் மேலே வரும்போது அந்த கட்டத்தில் கூட வந்த சில விஷயங்களை லைஃப் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. அது மாதிரி மோட்டோ வேகனுடைய அந்த பீரியட் உள்ள க்ரோத்தில் இதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. இப்போ டிரைவிங் டைனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஆல்ரெடி. இந்த கார் வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய கார்ஸ் உண்மையிலே நம்ம லைஃபுக்குள்ளே வந்தது. உண்மை சொல்ல போனால் நம்ம எஸ் வந்தது, இன்னொரு வெஹிக்கிள் இருக்குது, அது நம்ம பிறகு ஒரு கண்ணனில் பேசலாம். அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நான் ஷேர் பண்ண இருக்குது. எனக்கு வந்து ப்ராக்டிக்கலி என்னன்னா, நான் எல்லாருக்கிட்டையும் கார் ஓட்ட கொடுக்க மாட்டேன், அது உண்மையிலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கார் நீங்கள் 3 பேர் ஓட்டுறதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் அதுக்கு நான் என்ன டோனில் ஓட்டுவேன். இப்போ ஜெரோம் எல்லாம் பழகுற நேரம் அவனை கையை பிடிச்சி நான் கீரை இப்படி தட்டு இப்படியெல்லாம் சொல்லுவேன், கிளச்சை இப்படி பண்ணுன்னு சொல்லுவேன், ஆன்சன்ட்டையும் சொல்லியிருக்கேன். அது அதுக்கேற்ற அப்படி பண்ணும்போது தான் அந்த வெஹிக்கிளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எலிவேட் ஆகுது. அப்போ இது எல்லாமே எல்லாரையும் இது பண்ணி நான் என் பாட்டு கன்சல்டிங்கால் பேசிகிட்டு இருப்பேன், நான் கண்டென்ட் பார்த்துட்டு இருப்பேன். உங்கள் சைடை நான் பாதரே பண்ண மாட்டேன். ஈவன் நீங்களும் எப்படி சொல்லுது, இந்த வெஹிக்கிள் வந்து மாறி இன்னொரு ஆள் ஓட்டும்போது உங்களுக்கு ஃபீல் இருக்காது. நான் இதை ட்ரைவ் பண்ணாலும் எனக்கு கிரேஸில் எனக்கு ஸ்டைலில் தான் நான் ட்ரைவ் பண்ணுவேன். அப்படி இது வந்து அது நானும் பர்சனலி நாங்கள் வந்து இப்போ எந்த ட்ரிப் வெளியே போனாலும், இப்போ நான் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன் போன வாரம் தான். ஆமாம், போன வீக்கெண்ட் நான் கோயம்புத்தூர் போயிட்டேன், ஃபேமிலியாக போயிட்டு வந்தேன். ஃபேமிலி வெஹிக்கிள் தான் இது, நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஃபியஸ்டாவை நம்ம இப்போ பெருசாக எடுக்கிறது இல்லை, கம்மியாக தான் எடுக்கும். அப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் என்ன சொல்கிறது, ஜாய்ஃபுல் தான். அதுக்கு வேற என்ன வேர்டு சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் லைஃப் ஃபுல்லாக வந்து எனக்கு கர்ஃபியஸ்டா எப்படி இருந்ததோ ப்ரௌன் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இந்த காரும் நம்மளுடைய ஹார்ட்ஸில் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா நம்ம இனிமேல் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் கம்பேரிசனுக்கு இந்த கார் வரும். இன்னொன்று சென்டிமெண்டல் நமக்கு இந்த கார் மேலே இருக்குது. இதை நம்ம அதுக்காக நம்மளுடைய கராஜில் போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு சிச்சுவேஷனே இல்லை. நம்ம அப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணவும் முடியாது. அப்போ நம்ம கொடுக்கணும், ஒரு கட்டம் ஆகும்போது கொடுத்து தாங்கணும். அது ஜஸ்டிஃபிகேஷனாக நான் பேசலை, அதுதான் ரியாலிட்டி இல்லையா? ஓகே, வேற என்ன க்ளோஸ் பண்ணுவோமா? சரி, அப்போ நாங்கள் வந்து நம்மளுடைய மோட்டோ வேகன் க்ரூவோடைய டீம் வெஹிக்கிளான எக்கோ ஸ்போர்ட்டை வந்து ரிட்டையர் பண்ண போகிறேன். பிட்புல்லை வந்து ரிட்டையர் பண்ண போகிறோம். ஒரு நல்ல எந்தூசியாஸ்ட்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அடுத்த வெஹிக்கிள் நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னுள்ளது வந்து அடுத்த ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம் இல்லையா? இது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பண்ணுறதில்ல. புதுசாக பார்க்குறவங்க டென்ஷன் ஆகிடாதீங்க, வாரம் நம்ம வண்டி வாங்கி விற்கிறோன்னு அப்படியெல்லாம் கிடையாது. இது 2022 வாங்கினோம், 25 விற்கிறோம். அடுத்தது வந்து கொஞ்ச நாள் வச்சுருக்கணும்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கொஞ்சம் வெல் மெயின்டைன் வெஹிக்கிள் தான் நாங்கள் தேடி ஒரு வெஹிக்கிளை லாக் பண்ணி வச்சுருக்கோம். செட் ஆகும்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஓகே, மோட்டோ ஃபேம் வந்து நீங்கள் நாங்கள் பேசின இந்த விஷயங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய லைஃப்பில் வெஹிக்கிள்ஸோடைய ரோல் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது டு பி ஃப்ராங்க் இது ஒரு சின்ன பார்ட்டு தான். இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதையை நினைச்சாது பேசலாம். இது அப்படி கிடையவே செய்யாது. நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். நிறைய நல்ல விஷயங்கள் கூட நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். நெகட்டிவ்ஸ் நம்ம சொல்லணும், அப்படி தானே? எனக்கு நெகட்டிவ் இல்லை. எனக்கு நெகட்டிவ்னா நான் ஒரு விஷயம் சொல்லிதான், இந்த இடது காலேஜ் எல்லாம் பதம் பார்க்கும். கோயம்புத்தூர்ல அன்னைக்கு என்ன ஒரு 1.5 மணி நேரம்
ஒரு வழி பண்ணி போட்டு. உனக்கு எனக்கு அது நெகட்டிவ் கிடையாது. நெகட்டிவ் தான். அந்த பாயிண்ட் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும். ஆனா எனக்கு நெகட்டிவ் அது தவிர வேற ஒண்ணும் நம்ம சொல்ற மாதிரி இல்ல, அப்படிதானே? அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. இல்லையா? இந்த விஷயம் வந்து நாங்க முதல்ல இந்த கண்டென்ட் பண்ணும்போது மோட்டோ வேகனுடைய growth-ஐ நாங்க உண்மையிலே அது சப்போர்ட் பண்ணுமா, ஐ மீன் இந்த டிராவல் நாங்க வெளியே போய் தங்கி வீடியோ எடுக்கிற ஒரு ஸ்டைல், இது வந்து எங்களுக்கு உண்மையிலே சாலிடா இன்னொரு டைமை பற்றி கவலைப்படாமல், இன்னொரு டேயை பற்றி கவலைப்படாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணதில், எல்லா இடத்துக்கும் கூட வந்ததில் நம்ம வெஹிக்கிள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. சரி, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல இருக்கா? இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye bye from Motto Wagon. Drive responsibly.